நீங்க யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வரும். மனம் உடைஞ்சிரும். நம்ம இவ்வளவு நேசிச்சமே, இவ்வளவு அன்பு காட்டினமே, இந்த மாதிரி துரோகம் பண்ணி நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே. ஆண்டோட்ட போன அவர் என்ன சொல்லுவார்? மகனே, மகளே, மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறிடும், ஏன் அன்புதான் நிலையானது. என்ன பிடிச்சுக்க, அதெல்லாம் நேசிக்காத, என்ன பிடித்துக்கொள். அப்படி யாரு மேல உயிர் வைக்காதங்க. நான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன், நீங்க உயிரையே வைக்கணும்னா ஒரே ஒருவர் தகுதியானவர், இயேசு, 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 இயேசு. அவர் மேல உயிரே வைங்க, உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்படி அன்பு மாறவும் மாறா. இயேசு இல்லாம நான் இருக்க முடியாது, அதான் சொல்லணும். இயேசோடு ஐக்கியம் வச்சு பாருங்க, அவரை விட்டு உங்களால விலகவே முடியாது. நான் சொல்லுவேன், அவருடைய சமத்துல சில சமயம் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் இல்லாம வாழ முடியாது, ஒருத்தர் எனக்கு போதும், ஒருவர் எனக்கு போதும், நீர் இல்லாம வாழ முடியாத ஆண்டவர்.